எப்ப வந்த? நீ மொத்தமா ஆளே மாறிட்டியே. முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம்லாம் இல்ல, மனசு நிறைய சந்தோஷம் இருந்தாதான் இப்படி எல்லாம் நடக்கும். இப்படி ஒரு மாற்றம் எனக்கு மட்டும் நடந்தா பத்தாதுல்ல? கையை நீட்டுங்க. என்ன டீச்சர் ஸ்டூடெண்ட்டை அடிக்க கையை நீட்ட சொல்ற மாதிரி இருக்கு? நானும் ஒரு டீச்சர் தானே, கையை நீட்டுங்க. என்னங்க? எனக்கா? திறந்து பாருங்க. சாரிதான், உங்களுக்காக வாங்கினதுதான்க்கா. என் புருஷன் கையில கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அவரு ரொம்ப சங்கோச்சப்படுறாரு. நான் இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இதுக்கு நடுவுல ஒரு தடவை கூட இது உனக்காக தான் வாங்கினேன்னு சொல்லி ஒரு தடவை கூட என் புருஷன் எதுவுமே எனக்கு வாங்கி கொடுக்கல. அப்பப்போ என் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கிடைக்கிற பணத்தை சேர்த்து வச்சுதான் நான் ஒவ்வொன்னா வாங்கிப்பேன். இவங்களுக்கு தினம் தினம் சரக்கடிக்க மட்டும் நிறைய பணம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு இல்ல. எப்பயாவது ஒரு தடவை கோவிலுக்கு போறது, ட்ரெஸ்ஸை மாத்தும் போது ஏதாவது புதுசா போடலான்னு தோணும். நான் வச்சிருக்க கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கும். வெளியில பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? கான்ட்ராக்டரோட பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நான் தினம் தினம் அழுதுகிட்டே இருக்கேன். அதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அக்கா, இனி உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொன்னா போதும். நான் இந்த வீட்டுல அளவுக்கு அதிகமா நான் மனசார வாயை விட்டு திட்டுறதும் சாபம் கொடுக்கறதும் வேணுவதான். கடைசியில அவன் தான் எனக்கு இன்னைக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கான். அவர் இப்படி மாறுவார்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மொத்தமா மாறிட்டாரு. அதே மாதிரி நம்ம உங்க புருஷனையும் கண்டிப்பா மாத்திடலாம்க்கா. உன் விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கடவுள் செஞ்சிருக்காரு. அந்த அதிர்ஷ்டம்லாம் எனக்கு இருக்கான்னு தெரியல. என்னுடைய இந்த வாழ்க்கை இந்த 4 செவத்துல முடிஞ்சிரும் போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்கான சில அறிகுறிகள் தான் இதெல்லாம். மாறணும்னு ஆசைப்படாதவங்களை எப்படி நம்மளால மாத்த முடியும்? நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். நான் உன்னை கேட்க மறந்துட்டேன். அத்தைக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அத்தைக்கு அங்க நான் எதுவுமே வாங்கலையேக்கா. வாங்கலையா? நான் அவர்கிட்ட சொன்னேன்க்கா, ஆனா அவர் பிடிவாதமா வேண்டான்னு சொல்லிட்டாரு. நாங்க உங்களுக்கும் மாமாக்கு மட்டும்தான் அங்க வாங்கணும். அப்படின்னு இன்னொரு பிரச்சனை வரும் பாலா. நீ ஜாக்கிரதையா இரு. உனக்கு எதிராக அத்தை ஏதாவது ஒரு சதி வேலை செய்வாங்க. ஓ அடி அனிலா, அந்த ஃப்ரையை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. சாப்பிடுடா. சியர்ஸ். டேய் வேணு, சூப்பர் ஃப்ரை இருக்குடா. சரி வா, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு உட்காரு. அந்த கிளாஸை திரும்ப அங்கேயே வச்சிருங்க சுமிஷனா. ஏன் கிளாஸ்ல மட்டும் இல்லை, இனிமே இந்த வீட்டில் எந்த கிளாஸ்லயும் சரக்கு ஊற்றவே கூடாது. உனக்கு வேண்டாம்னா நீ குடிக்காத, ஆனா நாங்க குடிக்கிறத நீ ஏன் வேண்டாங்கிற? குடிச்சுக்கோ, ஆனா இந்த வீட்டில் அது நடக்காது. ரெண்டு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமா குடிச்சாலே நீ தானே. இப்ப திடீர்னு வந்து எங்களை குடிக்காதன்னு சொன்னா அது எப்படி? என்னடா இங்க பிரச்சனை? இல்ல நீங்களே சொல்லுங்கம்மா, இது எந்த ஒரு நியாயம்? இன்னையில இருந்து இந்த வீட்ல யாரும் குடிக்க கூடாதுன்னு சொல்றான். குடிச்சா இவன் என்ன பண்ணுவா? நீ குடியன. நீ பாரு, இந்த பாட்டில உடைச்சு போட்டுருவேன். வேண்டாங்க, சண்டை எல்லாம் வேண்டாம். டேய் வேணும், உனக்கு வேண்டாம்னா குடிக்காத விட்டு. அதானே. அம்மா, இனிமே இந்த வீட்ல இந்த மாதிரி வேலை எல்லாம் நடக்காது. முதல்ல இந்த பாட்டில தூக்கி வெளியில போடுங்க. சொன்னா கேளுங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, முதல்ல எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்தது. இத குடிச்சு எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சது. அது இப்ப தெளிஞ்சிருச்சு. அதனாலதான் இனிமே இந்த வீட்ல வேற யாரும் குடிக்க கூடாதுன்னு சொல்றேன். இது நான் காசு கொடுத்து வாங்கின சரக்கு. நீங்க உங்க காசுல கொடுத்து சரக்கு வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, அதை போட்டு உடைங்க. இந்த விஷயம் நேத்து இன்னைக்குமா நடந்துட்டு இருக்கு. என்ன திடீர்னு ஞானோதயம்? நீங்க பாருங்க, இங்க ஒரு கர்ப்பமான பொண்ணு இருக்கா. எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம வீட்ல சரக்கு ஸ்மெல்லும் சிகரெட் ஸ்மெல்லும் வந்துச்சுன்னா இவ எப்படி இங்க நிம்மதியா இருப்பா? ஓ, அவ கர்ப்பமானதும்
நீ ரொம்ப யோக்கியமாயிட்ட. ஆ, பொண்டாட்டியோட முந்தானையை விடுறதுக்கு உனக்கு முடியல. ஆ. அதுக்கேண்டா எங்களை கொல்ற? டேய், நீங்க குடிச்சிட்டு கிளம்புங்கடா. அண்ணே, நீங்க குடிங்கண்ணே, நம்ம குடிப்போம். ஏய், நீ அவனுக்கு அம்மான்றத மறந்துட்டியா ஜெகதாம்பா? வந்துட்டாரு. ஊர் மார்க்கெட்ல சாராய விற்கிற நாராயணிய பத்தி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். யாரு போனாலும் கிளாஸ் நிறைய சாராயத்தை ஊத்தி விட்டுருவா, அதுக்கான பணத்தையும் வாங்கிடுவா. இந்த காசு விஷயத்தை மட்டும் விட்டு எறிஞ்சிட்டோம்னா உனக்கும் அந்த நாராயணிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லு பாப்போம். பெத்த பிள்ளைங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்கற ஒரு அம்மா இந்த வீட்டை தவிர வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? வீட்டுல சரக்கு அடிக்கிறது நிறுத்தி ஆகணும். அதோட இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும்ல. ஓ, இந்த வீடு உன் பேர்லயா இருக்கு இல்லல்ல? அதனால இந்த வீட்டுல யாரு எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி நீ ஆர்டர் மட்டும் போட்டுறாத. இங்க பாரு, ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா அதுல ஒரு தலைவன் இருக்கணும். அந்த ஸ்தானத்துல இருந்து உங்க அம்மா என்னை எப்போ வெளியே தள்ளி விட்டுட்டா. அப்பன் தவறி போன இடத்துல மூத்த பிள்ளைதான் அந்த குடும்பத்துக்கு தலைவனா இருக்க முடியும். ஆ, அந்த புள்ள என்னடான்னா எப்பவும் குடியும் போதையிலும் தானே இருந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு மூத்த புள்ளைய நான் எங்கேயுமே பார்க்கல. இங்க பாரு, உனக்கு சுயநினைவு இருக்கா இல்லையான்னு காட்டவா? டேய், சதீஷனா, அப்பாவுக்கு எதிராக இன்னொரு வார்த்தை நீ பேசுன, அதுக்கு இந்த ஆளை யாரு மதிக்கிறாங்க? உனக்கு உயிரை கொடுத்தவர் இவர்தாங்கிற நினைப்பு உனக்கு இருந்துச்சுன்னா இவரை நீ மதிச்சுதாகணும். விடு விடு, எனக்கு யாரும் மரியாதையும் மதிப்பும் தர வேண்டாம். அப்பான்ற ஒரு மரியாதையும் தர வேண்டாம். ஆனா நீங்களும் அழிஞ்சி உங்க எதிர்காலத்தையே தொலைச்சிடாதீங்க தான் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. அதை புரிஞ்சுக்கங்க. ஜெகதாம்பா, இத்தனை நாளா பசங்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி நீயும் வேடிக்கை பார்த்துட்ட. அதுல இருந்து இப்போ ஒருத்தர் தப்பிச்சிட்டா. டேய், நீங்களும் மனுஷனா மாறதுக்கு ஆசை இருந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருங்க. சொத்து யார் பேர்ல இருக்குன்னு நீ கேட்டல? கடந்த 10 வருஷமா நான் வெளியூர்ல போய் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் நான் செலவு பண்ணிருக்கேன். இவன் ஆரம்பிச்ச பல பிசினஸுக்கும் பணம் கொடுத்தது நான் தான். நான் கடன் வாங்கி என் அண்ணன் கடனை அடைச்சிருக்கேன். அது எல்லாத்துக்கும் என்கிட்ட கணக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொன்னா இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் இந்த வீட்டையும் என் பேருக்கு எழுதி வைக்க வேண்டி வரும். இந்த வீணா போனவளுக்காக உன் கூட பிறந்தவங்ககிட்டே கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டல. இவங்களுக்காக நான் எதுக்கு ஏன் வாழ்க்கையை தொலைக்கணும்? இனிமே நான் நேர்மையா நடக்க வேண்டியது என்னோட பொண்டாட்டிக்கிட்டையும் எங்களுக்கு பிறக்க போற குழந்தைகிட்டையும் தான். பாலாவுக்கு டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ற எதையும் இனிமே நான் இங்க அனுமதிக்க மாட்டேன். அப்படி இல்லாம இது எல்லாத்தையும் இனிமே நீங்க கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஷேரையும் எனக்கு நீங்க தர வேண்டிய பணத்தையும் கணக்கு பார்த்து செட்டில் பண்ணிடு. நாங்க இங்க இருந்து தனி கொடுத்துட்டு போயிடும். அப்புறம் நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னம்மா எல்லா விஷயமும் நம்ம கையை விட்டு போய்கிட்டே இருக்கு? உன்னால தாண்டி இந்த பிரச்சனை எல்லாம். என் பிள்ளைங்களை ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிக்க வந்த மூதேவிடி நீ. இங்க பாருங்க, இனி அவகிட்ட கை நீட்டி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஓட்டமா இல்லனா வேணு முதல்ல அடிச்சு துரத்துற ஆளு நீங்களா தான் இருப்பீங்க. பலனி வா. பாத்தியாடா, என்ன பார்த்து எவ்வளவு கேவலமா சிரிச்சுட்டு போறான்னு. நீ டென்ஷன் ஆகாதம்மா. கூடிய சீக்கிரமே உங்களை சிரிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அம்மாடி, மாமா, இப்போ உங்களை பார்த்தா நிஜமாவே குடும்பத் தலைவர் மாதிரி இருக்கீங்க. நீங்க ஏன் மாமா கண் கலங்குறீங்க? நீ உன்னோட உயிரை பணைய வச்சுதான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கன்னு தெரியுமா? அதனால மட்டும்தான் வேணுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு. அப்படி மாறணும்னு அவர் ஒரு முடிவு எடுத்ததுனாலதான்
நான் இப்ப இங்க நின்னுட்டு இருக்கேன். நாளன்னைக்கு காலையில இங்க இருந்து திரும்பி போறதுக்கு தயாராதான் நான் இங்க வந்தேன். என்னதான் நீ சொன்னாலும் உன்னால அப்படி செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. வேணுவை நீ விரும்பலனா கூட உன் குழந்தையோட அப்பனை ஒன்னு அறியாம நீ நேசிச்சுக்கிட்டு இருக்க. இல்லைன்னா நீ அவனுக்காக இப்படி ஒரு தியாகம் பண்ண முன் வந்திருக்கவே மாட்ட. அப்படி நடந்திருந்தா அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தோணுதுனாலதான். அதுக்கெல்லாம் காரணம் நீதானே எனக்கு நல்லா தெரியும். நீ செஞ்சது ஒரு புண்ணியமான காரியம்தாம்மா. ஒரு கல்லெஞ்சக்காரனை நீ உடைச்சி ஆளா மாத்திட்ட. என் புள்ளைய ஒரு நல்ல மனுஷனா மாத்திட்டம்மா. அவனை மட்டும் இல்லை, இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை விட மோசமா நடத்தின என்ன அவன் மூலமா ஒரு குடும்ப தலைவனா என்னை மாத்திருக்கம்மா. ஒரு வகையில உன் அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். ஆனா நீ செஞ்ச காரியம் இருக்கே, இப்போ நீ எனக்கு கடவுள் மாதிரி தெரியுறமா. மாமா, இப்படிலாம் நடக்கணுங்கிறது அந்த கடவுளோட விதியா இருக்கலாம். விதிதாம்மா. காலம் ஜெகதாம்பாக்காக போட்டு வச்சிருந்த விதி இந்த வீடையும் ஆளுங்களையும் ஆட்டி படைக்கிற அந்த குணம் இருக்கு, அது எல்லாத்தையும் உடைச்சிருச்சு. நீ அந்த இடத்துக்கு வந்துட்டனா மொத்த பொறுப்பும் உன்கிட்ட வந்துடுமா. நான் யாரோட இடத்தை பிடிக்கிறதுக்காக இங்க வரல மாமா. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். நீ ஆசைப்பட்ட மாதிரி வேணு உனக்கு திரும்ப கிடைச்சிட்டான்ல, எல்லாம் நல்லபடியா நடக்குமா. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மாமா, இப்ப நீங்க எங்கேயாவது போறீங்களா? பக்கத்தூர்ல ஒரு சாமி நாடகம் போடுறதா கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் இங்கிருந்து போகும்போது ஒரு நாடோடி மாதிரி தான் இங்கிருந்தே போவேன். திரும்பி வருவனா இல்லையான்னு எனக்கே தெரியாது போ. ஆனா இன்னைக்கு நான் போறது ஒரு ரசிகனா போறேன். நாடகத்தை நல்லா சந்தோஷமா பார்க்க போறேன். அதுக்கப்புறம் தான் திரும்ப வருவேன். வந்த அந்த கதை எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட சொல்லணும். பலமுறை நான் கேட்ட கதைதாம்மா இது. ஆட்டி படைச்ச சனி நலனையும் தமயந்தியையும் விட்டு விலகிடுச்சு. விடமாட்டேன்னு சொன்ன சனி கடைசியில நலனை விட்டு ஒழிஞ்சு போனப்பதான் தமயந்தி நலனோட வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அதே போலதான் வேணுவை பிடிச்ச அந்த சனி இப்போ தொலைஞ்சு போயிடுச்சு. இனி உங்க வாழ்க்கையில எல்லாம் அமோகமா நடக்கும். சரி, நான் வரட்டுமா? அடியே அடியே பிசாசு, இதை எடுத்து தூக்கி போட பாக்குறியா? வேணுதான் சொன்னால இனிமே இந்த வீட்ல குடிக்க கூடாதுன்னு. அதை முடிவு பண்றதுக்கு அவ யாரு? அவன் இந்த வீட்டுல என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணுவேன்டி. அப்ப அங்க போய் சொல்லுங்க. அவன் முன்னாடி இருக்கும்போது இந்த தைரியம்லாம் எங்க போச்சு? வேணு முடிவு பண்றது மட்டும்தான் இனி இந்த வீட்ல நடக்கும். அது அவனுக்கு என்ன சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இப்ப அவன் அந்த பொண்ணு போடுற தாளத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான், அதான் பிரச்சனை. அதுக்கு கூடி சீக்கிரம் நான் ஒரு முடிவு கட்டுறேன், பாத்துக்கிட்டே இரு. வாடா உட்காரு. ஆஹா, அது சரி. மேல உட்கார்ந்து சரக்கடிக்காம இங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? அண்ணி, நீங்க கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இந்தண்ணா ஓபன் பண்ணுங்க. ஆமா, உனக்கு என்ன காது கேட்கல? அதான் சொல்றான்ல, போய் நல்லா சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் வாங்க. அடியே, நாங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறத நீ ஏதாவது அவன்கிட்ட போட்டு கொடுத்தேன்னு வையே, உன் விஷயத்திலையும் அவன் விஷயத்திலையும் இன்னைக்கே ஒரு முடிவு பண்ணிடுறோம், பாத்துக்க. படே. சதீஷண்ண வேணும்னா மொத்தமா மாறிட்டாருண்ணே. அதுக்கெல்லாம் அந்த ஒருத்தி தான் காரணம், அந்த பாலா. அந்த கதையை விட்டு தள்ளுறா. அவனாச்சு அவளாச்சு. ஏண்டி உன தண்ணி கொண்டு வர சொன்னல? வேணும்னா நாம அப்படியே விட்டுட்டோம்னா சரிப்பட்டு வராது. அண்ணா, உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? நானும் இப்போ அதே நிலமையில தான் இருக்கேன். இங்கே வேலைக்கு போகிறது வேணும்னா மட்டும்தான். தோட்டத்துலேருந்து வர வருமானம் அம்மாவுக்கு. கெஞ்சி கூத்தான்னா ஏதாவது சில்லறை கிடைக்கும். கெஞ்சறதுக்கு நாய் தான் போகும். நான் ஆட்டை போட்டு போயிடுவேன். மிஞ்சி போனால் ஒரு ஃபுல் வாங்கிறதுக்கு காசு கிடைக்கும். அவ்வளோதானே ஆட்டையை போட முடியும்.
நிறைய தடவை வேணாண்ண கையில இருந்து பெரிய அமௌண்ட்டாக நான் வாங்கியிருக்கேன். நானும் தான். ஆ கணக்கு பார்த்தா பல லட்சம் இருக்கும். ஆ திடீர்னு அதெல்லாம் திரும்ப கேட்டா என்ன பண்றது? என்னத்த பண்றது, கையை தூக்கிட வேண்டியதான். அதுக்கெல்லாம் வேணும்னு ஒத்துக்க மாட்டாரே. பணம் இல்லைன்னா நம்ம கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா நம்ம ஷேரை எழுதி கேட்டா என்ன பண்றது? ஓ, அப்படின்னா நிம்மதியா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எங்க போய் தங்குறது? ஆ, பாலாவும் வேணும்னும் இப்போ ஒற்றுமையா இருக்கிறத பார்க்கும்போது நம்ம பொசிஷனை நம்ம தக்க வச்சுக்க வேணாம். அது எப்படி? இப்ப பாலாவுக்கு எதுனா நடந்துச்சுன்னா அதுக்கான பொறுப்பு வேணும் தானே. ஆனா லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துருமே. அட இங்க வச்சு நடந்தா தானே நம்ம பேர் வெளியில வரும். வேணும்னு எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போகாத அளவுக்கு ஒரு பூட்டு, அதை நம்ம தான் ரெடி பண்ணணும். இந்த விஷயத்துல நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அப்படி ஒரு பிளான் நம்ம பண்ணணும். வேணும்னு பாலா பேசி கேட்கறதுனால எப்படியாவது நாம இதுக்கு ஒரு முடிவை கட்டி ஆகணும். பிளான் நீ போறதுனால தான் பயமா இருக்கு. விஷயம் ஏடா கூடமா போயிருச்சுன்னா நீங்க என் கூட நின்னா மட்டும் போதும். தண்ணி பயமுறுத்திட்டியடி. அப்படி பயப்பட என்ன இருக்கு? யாரையாவது கொலை பண்ணிட்டீங்களா? ஏய், இப்ப நீ எங்கடி ஓடுற? அந்த கிளாஸ் முதல்ல எடு. இங்க பாருங்க, நான் ஒன்னும் பார்ல சரக்கு ஊத்தி வைக்கிற வேலை பண்ணல. நீங்க குடிக்கிறத பார்க்க நான் எதுக்கு இங்க இருக்கணும்? குடிச்சிட்டு கூப்பிடுங்க. அப்ப சைடிஸ் எதுவும் இல்லையா? ஒன்னும் இல்ல. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ இருடா. என்னாச்சு? கனவு ஏதாவது கண்டியா? வேற என்னாச்சு? ஏதோ நடந்துச்சு, அது என்னன்னு தான் புரியல. சூரஜ், ஐ அம் ஃபீலிங் கன்ஃபியூஸ்ட். உன்னை அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ற விஷயம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? தவிர்க்க முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. நம்ம 2 பேரும் சேர்ந்தே சரி பண்ணலாம். நீ சில சமயம் இப்படி பிஹேவ் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சூரஜ், நீ இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு மென்டல் டிப்ரெஷன் இருக்குன்னு நினைக்கிறியா? திடீர்னு உன்னோட பேச்சு பார்வையெல்லாம் மாறும்போது அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு மென்டல் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. அப்போ நீங்கெல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்கல்ல? எனக்கு மறதிங்கிற பிரச்சனை இருக்குன்னு முடிவே பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சர்டிபிகேட்டும் வாங்கியாச்சுன்னா மென்டல்னு முத்திர குத்தி என்ன டைவர்ஸ் பண்ணலான்னு பாக்குறியா? அப்படிதானே? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. பின்ன நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு மென்டல் டிசபிலிட்டி இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பண்ணும் தானே நீ சொன்ன. இப்போ நீ அப்படித்தானே சொன்ன. அதுக்கு அர்த்தம் மேடுன்றது இல்லையே. நான் அந்த அர்த்தத்திலே சொன்னேன். நம்ம ஓப்பனா சில விஷயங்களை பேசணும், அதை பத்தி இப்ப பேசலாமே தானே சொன்னேன். ஒருவேளை உன்னோட பிரச்சனை என்னன்றது உனக்கே தெரியலனா நாம ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒன்னும் மென்டல் பேஷண்ட் இல்ல. மனசு இம்பேலன்ஸ் ஆறதால மட்டுமே சைக்காட்ரிஸ்ட பார்க்கறது இல்ல, மனசுல ஏற்படுற அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. தேவையில்லைன்னு தான் இத்தனை நாள் நான் நினைச்சேன். ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு, உன் மனசுக்குள்ள உனக்கே தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை போட்டு வதைக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொல்யூஷன் வேணும். ஏன் பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். புருஷன்ற ஸ்தானத்துல அது என்னோட பொறுப்பு. ஏன் விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிடுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் உன் விஷயத்துல தலையிடுறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. இந்த தாலியை தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு மென்டல் டிசார்டர் இருக்கா? எஸ், ஐ அம் மேட். சமிலி, சமிலி, சமிலி என்ன பண்ற? விடு சமிலி.
சாரி. உனக்கு என்னதான் பிரச்சனை? நம்ம ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பார்க்கலாமா? அப்பாக்கும் அம்மாக்கும் நான் ஒரே பொண்ணா இருந்ததுனால என்னோட ஆசை எல்லாத்தையும் உடனே நிறைவேற்றி வச்சிருவாங்க. எனக்கு அங்க எந்த கட்டுப்பாடும் இல்ல. எனக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டாங்க. அதனால வர பிரச்சனை தான் இதெல்லாம். அதை இப்ப கரெக்ட் பண்ணலன்னா நான் உங்களோட வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துருவோம் போல இருக்கு. சூரஜ், நம்ம நாளைக்கே ஒரு சைக்காட்டிஸ்ட பார்க்க போலாம். அதுக்கு நான் ரெடி தான். நம்ம வரதுக்கு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனதால வேற யாரும் உள்ள போயிருக்காங்க. பரவாயில்ல, அவங்க இப்ப போயிடுவாங்கல்ல. இல்ல, அவ்வளவு நேரம் உனக்கு போர் அடிக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இது எப்பவும் எனக்கு ஒரு தேவை இருக்குல்ல. அப்படியெல்லாம் சொல்லாத பாலா. இனிமேலாவது உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பேசாத. நம்மளோடது அப்படின்னு சொல்லு. நமக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வேணும். அதுக்காக என்ன நான் எந்த அளவுக்கு மாத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட சுபாவம் என்னங்கிறது எனக்கே தெரியாம போயிருந்திருக்கு. ரொம்ப மோசமான இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே புரியாம போயிடுச்சு. ஆனா அப்பெல்லாம் இந்த ஹேபிட்ஸை விட்டு ஒழிக்க நான் முயற்சி பண்ணல. ஆனா இப்ப நடந்தது உன்னாலதான் அப்படிங்கறத நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். இப்ப கூட உன் கண்ணுக்குள்ள சந்தேகம் நிறைஞ்சிருக்கு. எனக்குள்ள எந்த மாற்றமும் நடக்கலன்னா நான் இப்ப டாக்டரை பார்க்க எதுக்காக வந்திருப்பேன்னு உனக்கு தோணலையா? அடுத்த தடவை வரும்போது பார்க்கலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்க மாட்டேனா? எனக்கு புரிய வைக்கிறதுக்காக நீங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா அது தேவையே இல்லை. நான் சொல்றது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? எனக்குள்ள இருக்கிற வியாதியை ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தணும்னு உன்னை விட இப்ப நான் தான் அதிகமா ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். உன்னை பத்தி நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். அன்னைக்கு அந்த டெக்ஸ்டைல்ஸ்ல வச்சு பார்த்த அந்த ராய் மேத்யூவையும். அப்போ அந்த பேரை இன்னும் மறக்கல? எனக்கு அந்த சம்பவத்தை நினைச்ச பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனாலதான் அதை மறக்கல. அவர் வீட்டுக்கும் போய் சாரி சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா நேரம் இல்லை, அதனால விட்டுட்டேன். கண்டிப்பா நான் அடுத்த தடவை வரும்போது அவர் வீட்டுக்கு போய் சாரி சொல்லிடலாம். ராய் அதெல்லாம் எப்பவோ மறந்துருப்பாரு. ஏய், எனக்கு அப்படி தோணல. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அவரை போய் உன்னோட காதலன்லாம் சொல்லிக்கிட்டு நான் ரொம்ப கீழ்த்தரமால நடந்துக்கிட்டேன்ல. முந்தானேத்து ராத்திரி நான் அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். உன்ன மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணால என்ன எப்படி சரிச்சுக்க முடிஞ்சது? உள்ள இருக்கிறவங்க இப்ப போயிடுவாங்க. நீங்க வரதுக்கு லேட் ஆனதுனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்த்தாங்க. அவங்க வெளியே வந்ததும் நீங்க போங்க. இன்னைக்கு வேற யாருக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை போல் இருக்கு. மன ரீதியான பிரச்சனை இனிமே யாருக்கும் வராம இருக்கட்டும். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு மென்டல் டிப்ரெஷன்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே வியாதி உன் மேல இருக்கிற விருப்பம் தான். உன்னை பிரிஞ்சு போறதை பத்தி நினைக்கும் போதே என் நெஞ்செல்லாம் அப்படியே படபடக்குது. எதுக்கு எப்பவும் நெசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? மனசுல கொஞ்சமாவது பாசம் இருக்கிற ஒரு ஆளுக்கு கட்டின பொண்டாட்டியை மற்ற ஆம்பளைங்களோட சேர்த்து வச்சு பேச முடியுமா? கெட்ட வார்த்தையில திட்ட முடியுமா? கண்ணில் படுற எல்லா ஆம்பளைங்களையும் பொண்டாட்டியோட கள்ளக்காதலன்னு சொல்ல முடியுமா? பாலா, மெதுவா. பாக்குறவங்க கடைசியில பிரச்சனை உனக்கு தான் நினைச்சிட போறாங்க. ஆமா, பிரச்சனை எனக்கு தான். என் உயிரை விட என் புருஷனை ரொம்பவே நேசிக்கிற திடமான முடிவெடுத்தேன் பாருங்க. புருஷனோட கையை பிடிச்சிட்டு வந்த பாருங்க, எனக்கு தான் பிரச்சனை. நீ ஆசைப்படுற மாதிரி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முதல்ல உங்க சந்தேக புத்தியை முதல்ல தூக்கி எறிங்க. அதான் தூக்கி எறிஞ்சிட்டனே. உன்னால என்ன தவிர
வேற யாரையும் நேசிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தானே என் கூட வாழ்றதுக்கு நீ திரும்ப வந்த. ம்? உன் வாழ்க்கையில என்ன தவிர வேற ஒரு ஆண்மகனுக்கு இடமே இல்லைன்னு எனக்கு தெரியும். இனி அவன் வரவும் மாட்டான். அதை நான் அடிச்சு சொல்லுவேன். எப்படி அதை இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எனக்கு தெரியும். அப்படி உறுதியா சொல்லாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தரை காதலிச்சேன். முன்னாடி உன்னை நான் டார்ச்சர் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப நீ என்ன பழி வாங்குறியா? உண்மையை சொல்லப்போனா எனக்கு அப்படி ஒரு காதலன் இருந்தான்னு இப்ப தெரிய வந்ததுன்னா? அப்படி ஒரு ஆழ்வு மனசுல இல்லவே இல்லை. அப்படி இருந்தான்னா நீ என்கிட்ட திரும்ப வந்திருக்கவே மாட்ட. பாலாக்கு இந்த வேணுகோபாலை தவிர வேற புருஷன் யாருமே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு தெரிய வரும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தான் கேக்குறேன். நாம இந்த சாப்டர் இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். படிச்சு முடிச்சது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப புரட்டி படிக்க வேண்டாம். இது நம்மளோட வாழ்க்கை, நமக்கு மட்டுமான வாழ்க்கை. கடந்து போன நிமிஷங்கள் எதுவும் திரும்பவும் வராது, வரவும் கூடாது. இங்க இருக்க ஒரு ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பாலச்சந்தர். அவர் எங்கள் சூப்பர்வைசர் விமலோட அங்கிள் தான். அவங்ககிட்ட சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். ஒரு நாளைக்கு 5 இல்லை 6 பேஷண்ட்ஸ். அதுக்கு மேலே அவர் யாரையும் பார்க்கறது இல்லையா? நம்ம சென்னை இல்லைன்னா பெங்களூர்ல இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணா போதும்ல. சைக்காட்ரிஸ்ட் வழியாக இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிடும் பயப்படுறியா? இங்கே பாரு சமிலி, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம உடனே டாக்டரை போய் பார்க்கலையா? ஆனால் மனசுக்கு ஒரு பிரச்சனைனா அதை அப்படியே மூடி மறைச்சி வெளியில் சொல்லாமல் பெரிய வியாதி ஆக்கிடுறோம். உன்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும்னு நீ நினச்சல. அந்த நினைப்பு இங்கே பல பேருக்கு இல்லாததுனால தான் மன ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சூரஜ் ப்ளீஸ், மன ரீதியான வியாதி அந்த வார்த்தையை இனிமே யூஸ் பண்ணாத. ஓகே சாரி. நீங்க உள்ள போங்க சார். வா பாலா. நீங்க சூரஜ் தானே? ஆமா. உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாரு. அங்க உட்காருங்க சார். வா. இப்போ டாக்டரை பார்க்க வந்தவங்க 2வது முறை வந்திருக்காங்க. ரொம்ப டைம் ஆகாது. சரி. சார், விமல் சார் சொன்ன பேஷண்ட் வந்திருக்காங்க. உட்கார சொல்லு, நான் கூப்பிட்றேன். ஓகே சார். வேணுகோபால் மறுபடியும் இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இப்போ வந்திருக்கிறது பாலா கட்டாயப்படுத்தி தானே, இல்லையா? இல்ல சார். அப்படியா? அவர் வேற யாரும் கட்டாயப்படுத்தல. அவர் சொந்த விருப்பப்படிதான் இங்க வந்திருக்காரு. விஷயம் எப்படி போதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே இடத்துல உட்காந்துட்டு நீங்க மிஸ்டர் வேணுவை என்ன கூப்பிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அந்த ஆளு உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி. ஆனா அதுக்குள்ள மரியாதை கூடிருச்சு. அவங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த மனமாற்றம் தான் மிஸ்டர் வேணுவுக்கு மன ரீதியாக ஏற்பட்டிருக்கிற அந்த வியாதியை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவருக்கே தோணிருக்கு போல. ஆனா என்னோட இந்த மாற்றத்தை ஏத்துக்க பாலாவால மட்டும் என்ன முடியவே இல்லை. யார் சொன்னா? இல்ல, அது பாலசுதாவுக்கு அது நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதுக்கான ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தான் இது. நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு கூட வர்றதுக்கு பாலசுதா தயாராயிட்டாங்கல்ல. தான் பார்க்கவே பயப்படுற ஒரு ஆள் கூட, அதுவும் ரொம்ப அதிகமாக வெறுக்கக்கூடிய ஒரு ஆள் கூட வர்றதுக்கு யாராவது முன் வருவாங்களா? அதுவும்
எந்த விதமான கம்பல்ஷனும் இல்லாம. பாலாவுக்கு இப்பவும் என் மேல சந்தேகமா தான் இருக்கு. என்ன பாலசுதா இது? இவ்வளோ நாள் வேணுக்கு தான் சந்தேகம் இருந்துச்சு, இப்போ இது உங்களுக்கு வந்துருச்சா? இவருடைய இந்த மாற்றத்தை நம்பலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம் மட்டும்தான் எனக்கு. பல வருஷமா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிற மன ரீதியான பிரச்சனை ஒரே வாரத்துல மாறிடுச்சுன்னா என்னால எப்படி நம்ப முடியும் டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். அப்படி ஒரு ராத்திரி தூங்கி எழுந்திருக்கும் போது, இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு மருந்து சாப்பிட்ற வியாதி தான் அவருக்கு இருந்துச்சா என்ன? நோ, என்னோட பார்வையில் வாழ்நாள் முழுக்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட குணமாகாத நிலையில தான் வேணுகோபால் இருந்தார். இப்போ பாருங்க. ஆனால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஒரே நாள், மிஞ்சி போனால் கூட 2 நாள், அதுக்கு மேலே அவங்க மனசை அவங்க பேலன்ஸ் பண்ணி நடிக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்போவாவது வேணு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்காரா? இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் வேணு உங்ககிட்ட கோவப்பட்டிருக்காரா? மென்டல் டார்ச்சரிங்? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்காக இப்போ கூட வேணுவை நீங்கள் சந்தேகப்பட்டு இருக்கீங்க? ஐ மீன், வேணுவை ஏன் நம்பாமல் இருக்கீங்க? நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, ஜென்மம் முழுக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் குணப்படுத்த முடியாத ஒரு லெவலில் தான் அவர் இருந்தாருன்னு. அப்புறம் எப்படி? பயங்கரமான குற்றவாளிகள் கூட ஒரே நாளில் தெரிஞ்சிருக்காங்க தெரியுமா? ஒரு மனுஷனோட மனநிலையும் சிந்தனையும் மாறுறதுக்கு ரொம்ப நாள்லாம் தேவையில்லை, 1 நிமிஷம் போதும். அப்படி ஒரு மிராக்கிள் உங்க பார்ட்னருக்கும் நடந்திருக்குன்னு நீங்க நம்புங்க பாலா. பாலசுதா மாதிரி தான் வேணுவோட இந்த மாற்றம் எனக்கும் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நாங்க கொஞ்சம் தனியா பேசி பார்க்குறோம், அப்புறமா உன்னை கூப்பிட்றோமா? அதை கொஞ்சம் சைலண்ட்ல போடலாம்ல. ஆஃபீஸ்ல இருந்து எம்டி கால் பண்றாரு. சூரஜ், லுக் தேர். ஓ சாரி சார், நான் இப்போ வரேன். ஹலோ சார். ஆமாம், பரவாயில்ல சார். இல்லை இல்லை, டாக்டரை பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. தனியாக தான் வந்திருக்கீங்களா? ஹஸ்பண்டும் வந்திருக்காரு, அதோ ஃபோன் பேசிட்டு இருக்காரு. பேர் என்ன? ஹஸ்பண்டோட பேரா? இல்ல இல்ல இல்ல, உங்களுடைய பேரு? சமேலி. சமேலியா? யா, சமேலி. இப்படி ஒரு பேரை நான் முதல் தடவை கேள்விப்படுறேன். ரொம்ப டிஃப்ரெண்டான பேரா இருக்குல்ல? ஒரு தடவை கேட்டாலே நல்ல ஞாபகம் இருக்கும். தேங்க்யூ. என் பேரு பாலசுதா. ஹஸ்பண்ட் டாக்டரோட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன ப்ராப்ளம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யார் சைக்காட்டிஸ்ட பார்க்க வந்திருக்கீங்க? நான் தான். சஸ்பிஷியஸ். என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது மன ரீதியான பிரச்சனை இருக்குமான்னு சந்தேகம். அப்போ சமேலி உனக்கு? பரவாயில்ல சார். ஓகே சார். என் ஹஸ்பண்ட் என்னை ஏமாத்துறாரோங்கிற சந்தேகம் தான். எனக்கு மன ரீதியான சந்தேகம் இருக்கான்னு அவருக்கு சந்தேகமா இருக்கு. அது பொய்யா இருந்தாலும் சரி, இல்ல உண்மையா இருந்தாலும் சரி, ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டா நல்லதான்னு எனக்கு தோணுச்சு. அதனாலலாம் அந்த வியாதி போகாது சமேலி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 2 months. ஹஸ்பண்டுக்கு தெரியுமா அவர் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிற விஷயம்? இல்ல. அது தெரிஞ்சா அவங்க வயலண்ட் ஆயிடுவாங்க. மன ரீதியான வியாதி மாறத்துக்கான மருந்து அவங்க கல்யாணம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு மன ரீதியான வியாதி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. வேற வழி இல்லாம அதிர்ஷ்டம் இல்லாம அப்படி ஒருத்தனுக்கு மனைவி ஆகிறது அவளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமா சதறிடும். அப்படின்னா உங்க புருஷனுக்கு தான் பிரச்சனை இல்ல? அவர் தானே பேஷண்ட், கரெக்டா? ஓகே சார், நான் உடனே மெயில் பண்றேன். டாக்டர் ஒன்று வர சொன்னார். ஹாய், ஐம் சூரஜ். நான் வேணுகோபால். என்னோட ஃப்ரெண்டு தான் டாக்டர் பாலச்சந்தர். இந்த வழியாக போயிட்டு இருந்தேன், அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. நான் என் ஒய்ஃபோட இங்கே வந்திருக்கேன். அவ இப்போ 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. இல்ல, இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படும்ல. திடீர்னு பயம், கேட்ட கனவுகள், அந்த மாதிரி சில பிரச்சனைங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு சைக்காட்ரிஸ்டோட அட்வைஸ் நல்லது தானே. மனசுக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்கும்ல. அந்த ஆள் இது வரைக்கும் உங்ககிட்ட நடந்துக்கிற எல்லா விஷயமுமே நடிப்பு தான். அப்படித்தானே நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? அந்த நம்பிக்கையை நான் மாத்தணும்னா அதை நீங்க தான் எனக்கு சொல்லணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய பேரை ட்ரீட் பண்ணியிருக்கேன். அதுலேயே ரொம்ப வித்தியாசமான ஆள் வேணும். போன தடவை நீங்கள் வந்திருந்தப்போ உங்களோட பிரதர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தை அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பாக வேணு கூட நீங்கள் திரும்ப போயிருக்கவே மாட்டீங்க. ஒரு விதத்தில் அவர் சொல்லாமல் இருந்தது நல்லது தான்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா வேணுக்கு இப்படி ஒரு மாற்றமே ஏற்பட்டிருக்காது. என் புருஷன் பழைய நிலைமையிலிருந்து ரெக்கவர் ஆயிட்டாருன்னு தான் நீங்க சொல்றீங்களா டாக்டர்? இப்போதைக்கு நம்ம அப்படியே நம்பலாம் பாலசுதா. இப்போ நான் வேணுகோபால்கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தோணலை. மென்டலி அவர் பர்ஃபெக்டாக இருக்கார். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஒரு குரோனிக் பேரனாய்டுக்கு 2 நாளைக்கு மேலே அவங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்குள்ளே அவங்களோட சுயரூபம் வெளியிட வந்துடும். ஆனால் உங்கள் விஷயத்தில் கடந்த 5 நாளாக எந்த ஒரு ரியாக்ஷனும் வேணுகோபால்கிட்ட நீங்கள் பார்க்கவே இல்லையே. அதை வச்சு பார்க்கும்போது தன்னோட மன ரீதியான பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? தன்னோட வியாதியை முழுமையாக ட்ரீட் பண்ணி மாற்றணும்னு வேணுகோபால் ஆசைப்படுறாரு. தனக்கும் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் தனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் முழுமையான சந்தோஷம் கிடைக்கணும்னா இந்த வியாதியிலிருந்து வெளியில் வரணும்னு அவர் முழுமையாக முடிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். மெடிகேஷன் எடுக்க அவர் தயாராக தான் இருக்காரு. நான் என்ன பண்ணணும்? நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்றதுக்கு வேணுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை மறந்துட்டு தைரியமா ஒரு புது வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்களேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.